என் அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் போர் பதற்ற சூழல் மீண்டும் உருவாயிருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஹர்மூஸை ஜெர்மன் நாங்கள் பிடிக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. வங்கதேசத்தில் ஒரு ரயில் தண்டவாளத்தில் தவறி விழுந்த குழந்தை, அதை காப்பாற்றிய தந்தை. இந்த செய்தி இன்னைக்கு உலக அளவில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை குறித்து தான் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். என் அன்பார்ந்த உறவுகளே, செய்தியை பார்ப்பதற்கு முன்னாடி மே 1 உழைப்பாளர் தினம். இந்த தினத்துடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நபரும் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம உழைத்து கொண்டு தான் இருக்கின்றோம். அன்றாடம் இரவு இளைப்பாரி தூங்கி காலை எழுந்ததிலிருந்து மீண்டும் உறகும் வரை வாழ்க்கையுடைய பயணத்தில் உழைத்து கொண்டே இருக்கின்றோம். நாம் நல்வாழ்வு வாழ, நம் சொந்த பந்தங்கள் உறவுகள் என்று நல்வாழ்வு வாழ, பிற மக்களுக்கு அதை கொண்டு உதவ என்று இந்த உழைப்பு என்ற விஷயத்தை மனிதனிடமிருந்து பிரிக்கவே முடியாது என்ற அளவுக்கு உழைப்பை நம்பி இன்னைக்கு பயணித்து கொண்டிருக்கின்றோம். அந்த உழைப்பு உண்மையான ஒரு உழைப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதில் அபிவிருத்தி இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு யதார்த்த உண்மை. ஸோ இப்போ செய்திகளுக்குள்ளே போவோம். ஈரானுடைய இராணுவ படை ஈராக்குடைய குர்திஸ்தான் ரீஜனில் பெருமளவில் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க ஆதரவு தீவிரவாதிகளை வேட்டையாடிட்டு இருக்கு. ஏன்னா இவர்களை பயன்படுத்தி தான் அமெரிக்கா ஈரானுக்குள்ள தரைமார்க்கமாக தாக்குதல் நடத்துவதற்கான பல்வேறு திட்டங்களை தீட்டிட்டு இருந்துச்சு. இதை அறிந்து கொண்ட ஐஆர்ஜிசி இன்னைக்கு குர்திஸ்தான் ரீஜனில் தான் பெரிய அளவில் தனது சண்டையை நிகழ்த்திட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இன்னொரு பக்கம் ஈராக்கில் எல்லா பகுதிகளிலையும் இன்னைக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது ஆக்டிவேட் செய்யப்பட்டுருச்சு. ஏன்னா மீண்டும் அமெரிக்கா முழுமையான ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு தயாரான சூழலில் இருக்குது. அதே வேளையில் இன்னைக்கு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய யுஏஇ போன்ற நாடுகளில் அமெரிக்கா மீண்டும் தனது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேட் ஆகட்டும், அயன்டோம், ஷீம் போன்ற இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொண்டு பொருத்தி அவர்களுடைய ஆதரவோடு அவர்களை பயன்படுத்தி கொண்டு அந்த நிலத்திலிருந்து ஈரான் மேலே மீண்டும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தன் கைவசம் வச்சிருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஹர்மூஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மீண்டும் ஒரு எச்சரிக்கை ஈரானுக்கு ஜெர்மன் கொடுத்துருக்கு. ஜெர்மன் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹர்மூஸ் எங்களுக்கானது, ஏன்னா இதை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடாது, இதன் வழியாக உலக பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படுது, அதனால எங்களுடைய போர் விமானம் தாங்கிய கப்பலை நாங்கள் அனுப்ப போகிறோம்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை ஜெர்மன் கொடுத்துருக்கு. ஆனால் இதே ஜெர்மன் தான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி யமன் ஹவுதிகள் அன்சாருல்லாக்கள்கிட்ட அடி வாங்கி ஓடிச்சு. எந்த அளவுனா 3 நாள் அவகாசம் கேட்டுச்சு. ஒரு 3 நாள் சான்ஸ் கொடுங்க, நாங்கள் எங்களுடைய சட்டி சாமானத்தெல்லாம் தூக்கிட்டு கப்பலை தூக்கிட்டு அப்படியே ஓடிடுறோம்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி 3 நாள் கெடு வாங்கிட்டு ஓடன ஜெர்மன் இன்றைக்கி என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹர்மூஸை கைப்பற்ற வரோம்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை கொடுத்துருக்கு. ஆனால் ஸ்டேட் ஆஃப் ஹர்மூஸை பொறுத்த வரைக்கும் ஈரான் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கு. போகக்கூடிய எல்லா கப்பல்களுக்கும் சுங்க வரி செலுத்த சொல்லி அந்த வரியை வசூல் பண்ணிகிட்டு இருக்குது. அது ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியாக இன்றைக்கி ஈரானுக்கு காணப்படுது. அந்த அளவு ஸ்டேட் ஆஃப் ஹர்மூஸை இன்றைக்கி ஒரு சிறந்த நிலையில் தன் கைவசம் வச்சுருக்கு. ஸோ இதன் வழியாக இன்றைக்கி உலக மக்களுக்கு ஒரு செய்தியும் கிடச்சிருக்கு. ஹர்மஸ் மேலே கை வச்சுச்சுன்னா உலகத்தில் 20% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பாதிக்கப்படும், அது உலக வர்த்தகத்தை பெரிய அளவில் ஆட்டங்கான செய்யும் அப்படிங்கிற ஒரு செய்தி உலக மக்களுக்கும் குறிப்பாக பல்வேறு நாடுடைய தலைவர்களுக்கும் தெரிஞ்சனால இன்னைக்கு பெரிய அளவில் அமெரிக்கா மேற்குலகத்துக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, இந்த போரை நிறுத்துங்க, குறிப்பாக ட்ரம்ப்புடைய இந்த ஏகாதிபத்திய சிந்தனையை தயவு செய்து நிறுத்த சொல்லுங்கள், இதனால் உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உலக மக்களே அந்த பார்வையை நோக்கி போயிருக்காங்க. மற்றொரு பக்கம் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஈரானுடைய விஷயங்கள், அமெரிக்க விஷயங்களை பேசுகிறோம், ஆனால் நம்ம எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறந்துட்டோம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மறக்கடிக்கப்பட்டதுன்னு தான் சொல்ல முடியும் ஈரானுடைய போர் வழியாக. ஆனால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நிலைத்து பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். காரணம், பேசிக்கொண்டே இருந்தால் மட்டுமே அந்த பிரச்சனை தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை நாம் கொணர முடியும். உலக மக்கள் மத்தியிலும் அது ஒரு பெரிய பேசுபொருளாகி ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி அழகான முறையில், எளிமையான முறையில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்பது மறக்கடிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறது உள்ளளவு ஒரு வேதனையான விஷயமாக தான் இன்றைக்கி காணப்படுது. இன்னொரு பக்கம் இன்றைக்கி பலஸ்தீனுக்கான உணவுகளை தொடர்ந்து ஃப்ரீடம் 40 என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த 3 ஆண்டுகளில் அனுப்பிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் அதில் வரக்கூடிய தன்னார்வலர்களை இஸ்ரேல் கைது செய்யுது. உங்களுக்கு தெரியும், கிரேட்டா தன்பர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுமி, அவங்க கடந்த 2-3 முறை ஒரு சிறிய படகுல பயணித்து வந்தாங்க. ஃப்ரீடம் 40 என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, அதாவது உலகளாவிய அளவில் பலஸ்தீனுக்கு கொண்டு போய் உணவு சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு இயங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல பணிகளை செய்து அது என்ன பண்ணுச்சுன்னா ஒரு தன்னார்வலர்கள் ஒரு 200-300 பேர் அழைச்சிட்டு பல முறை வந்திருக்கு. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 33 நாடுகளை சார்ந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நபர், பாகிஸ்தான், இந்தியா இது போன்ற நாட்களில் ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 33 நாடுகளில் 180 நபர்கள் அந்த படகுல பயணித்து பல்வேறு
பல்வேறு பொட்டன உணவுகளை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. வரக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி இஸ்ரேல் அவங்கள நேற்றைய தினம் கைது செஞ்சுருக்கு. ஸோ இதற்கு ஒரு 11-15 நாடுகள் கடுமையான முறையில் கத்தார், ஸ்பெயின் போன்ற நாடுகள் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு. 180 நபர்களை உடனடியாக விடுதலை செய்யணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த அளவு தன் உயிருக்கு கூட பெரிய அளவில் பொருட்படுத்தாமல் உயிரை இன்றைக்கி ஃப்ரீடம் ஃபுட்டிலாவுடைய தன்னார்வலர்கள் தொடர்ந்து இன்றைக்கி பலஸ்தீனுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக செயல்பட்டு இருக்காங்க. மற்றொரு பக்கம் இன்றைக்கி 2 தினங்களுக்கு முன்னாடி சொன்ன செய்தி தான் அமெரிக்காவில் நடைபெறக்கூடிய ஃபுட்பால் மேட்ச், உலக கால்பந்து போட்டி என்பது நடக்க இருக்குது. ஸோ அதில் 4வது முறையாக தகுதி சுற்றுக்கு ஈரான் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதற்கு அமெரிக்கா ஒரு பெரிய அளவில் அச்சப்பட்டுருக்கு. ட்ரம்ப் கவலை தெரிவிக்கிறாரு. ஒருவேளை ஈரான் அமெரிக்காவில் விளையாண்டு ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அது எங்களுக்கு கேவலம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஈரான் முழுமையாக இன்னும் முடிவெடுக்கலை. நாங்கள் அமெரிக்காவுக்கு போகிறதா வேணாமான்னு சொல்லிட்டு பல இடங்களில் போக மாட்டோம்னு சொல்லியிருக்கு. ஆனால் அப்படி போனோம்னா எங்களுடைய டீமுடைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா மினாப் 168 நாங்கள் வச்சு தான் போவோம், இந்த பேரில் தான் போவோம்னு சொல்லியிருக்கு. ஏன் இந்த மினாப் 116 கேட்டிங்கன்னா, இந்த அமெரிக்கா 2 மாதத்துக்கு முன்னாடி போர் ஆரம்பிக்கும் போது மினாப் என்ற இடத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தின் மேலே தாக்குதல் நடத்தி 168 குழந்தைகளை கொன்னுச்சு. ஸோ அவங்கள நினைவு கூறும் விதமாக அவங்க நாட்டில் போய் அமெரிக்காவிலே போய் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கணுங்கிறதுக்காகவே தனது டீமுக்கு, ஃபுட்பால் டீமுக்கு மினாப் 168 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரை வச்சு அங்கே போலாங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்கு. மற்றொரு பக்கம் இத்தாலி போன்ற நாடுகள் இருக்குல்ல, இதற்கு இது வரலையாட்டி உள்ளே அழைக்கலான்னு ட்ரம்ப் மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஆனால் இத்தாலி போன்ற நாடுகள் சொல்லுது நாங்கள் 4-5 முறை சாம்பியனாக இருக்கோம், அதனால் புறவாசல் வழியாக நாங்கள் வர விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு தனது கருத்தையும் பதிவு செஞ்சுருக்கு. ஸோ இந்தளவு எந்த நிகழ்வுக்கு போனாலும் சரி ஈரானுடைய இந்த கசப்பான உணர்வுகளை பிரச்சாரத்தில் கொண்டு போகணுங்கிறதுல தெளிவாக ஈரான் இருக்குது. சில நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் இறங்கும் போது சீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மினாபில் இறந்த குழந்தைகளுடைய புகைப்படங்கள்லாம் வச்சு அவங்களையும் இந்த காலி இருக்கைகளில் அழைத்து கொண்டு செல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அளவு ஈரான் இன்றைக்கி தனது பிரச்சனை உலக அளவில் அட்ரஸ் பண்ணுறதுக்கு பல்வேறு விஷயங்களை மூவ் பண்ணிகிட்டு இருக்கு. அதே போல் ஈரான்கிட்ட இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, ஈரானில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள். மருத்துவராக இருக்கிறாங்க, வழக்கறிஞராக இருக்கிறாங்க, பாராளுமன்ற உறுப்பினராக, சபாநாயகராக என்று பல கட்ட அடிப்படையில் இருக்கிறாங்க. இதில் ஈரானுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய பெஜஸ்கியன் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர். இந்த போர் நிறுத்த காலம் ஏற்பட்டுச்சு இப்போ கடந்த ஒரு வாரமாக, அதில் பல கட்ட அடிப்படையில் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை கொடுத்துட்டு இருந்திருக்கிறார். அந்த மருத்துவர்கள் அணியக்கூடிய ஆடை அணிஞ்சிட்டு பெஜஸ்கியன் சிகிச்சை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் திறமை மிக்கவர்களாக இருக்கிறாங்க. அதே போல் பாகிஸ்தானுக்கு போகும்போது அந்த ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு போனது யாருன்னு கேட்டிங்கன்னா பாராளுமன்ற சபாநாயகர், அவர் ஓட்டிகிட்டு போயிருக்கிறார். இந்த அளவு ஒரு கல்வியில் தேர்ந்தவர்களாக இன்றைக்கி ஈரானில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் காணப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது. மற்றொரு செய்தி, வங்கதேசத்தில் ஒரு பெரிய நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. உண்மையாக ஒவ்வொரு தந்தைக்கும் இந்த உணர்வு இருக்கும், அந்த உணர்வு தான் அவர்களை மேலோங்க செய்யும். என்னென்னா, வங்கதேசத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தாமதமாக வருது. தாமதமாக வந்த பின்னாடி அந்த ட்ரெயின்லேருந்து மெதுவாக இறங்குறதுக்காக தன் பிள்ளையை கையில் தூக்கிட்டு மனைவியோடு இறங்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு. கால் தவறி அந்த குழந்தை நடைமேடையிலிருந்து ரயில் தண்டவாளம் இருக்கும்ல, அதற்கும் நடைமேடைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் கீழே விழுந்துருது. கிட்டத்தட்ட அந்த ட்ராக்குக்கு பக்கம்தான். ட்ராக் ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது குழந்தைக்கு தெரியாது நம்ம படுத்தே இருக்கணும் அப்படின்லாம். திடீர்னு எந்திரிச்சிச்சுன்னா தலை மேலே அடிபட்டுரும். இந்த சூழலில் உடனடியாக அவர் என்ன பண்ணுறாருனா கீழே இறங்கிடுறாரு. இறங்கி குழந்தைய பிடிச்சிக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி தாமதம் வந்திருக்கு ட்ரெயின். அது தாமதமாக வந்தனால வேகமாக மீண்டும் ரன்வேல அது என்ன ஆயிடுச்சுன்னா ஓட ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெயினுடைய ட்ராக்கில் தண்டவாளத்தில் ஓட ஆரம்பிச்சிருச்சு ட்ரெயின். இப்போ உடனடியாக குழந்தை மேலே கையை போட்டு குழந்தை தலை மேலே தூக்காத அளவுக்கு இருக்க பிடிச்சி கொள்கிறாரு. கிட்டத்தட்ட 8 அல்லது 9 பெட்டிகள் கடகட என்று வேகமாக ஓடுது. ஓடி முடித்த பின்னாடி அந்த குழந்தைய சிறு காயம் கூட இல்லாமல் தூக்கி அணைக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவருக்கு பெரிய அளவில் ஒரு ஆறுதல் சொல்லி அவருக்கு ஏற்பட்ட சில காயங்கள்லாம் தட்டி விட்டு கையில் அப்படி அவங்கள பிடிக்கிறாங்க. குழந்தைய அவங்களுடைய மனைவி வாங்கிக்கிறாங்க. இந்த காட்சி இருக்குல்ல இன்றைக்கி உலகம் முழுக்க பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு பிள்ளை மேலே தந்தை எந்தளவு பாசம் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. தன் உயிரே போனாலும் சரி என் பிள்ளையை பாதுகாப்பேன். இப்போ இதுதான் ஒரு தந்தைக்கும் ஒரு மகளுக்குமான ஒரு உறவை மேம்படுத்தி காட்டக்கூடிய ஒரு செய்தியாக இன்றைக்கி காணப்பட்டு கொண்டு. இறுதியாக கடந்த 3 ஆண்டுகளில் இஸ்ரேல் அழித்தொழித்த காசாவை மீள்கட்டமைப்பு செய்வதற்கு எவ்வளவு ஆகும் சொல்லக்கூடிய ஒரு எஸ்டிமேட்டை ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்கு. கிட்டத்தட்ட $71.4 பில்லியன் செலவாகும். 15 ஆண்டுகள் எடுத்துக்கும் இது முழுமையாக இது நகரமாக கட்டியமைப்பதற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இன்னைக்கு வெளியிட்டிருக்கு. அப்போ மனித குலத்தில் ஒரு பெரிய பேரழிவை இன்னைக்கு இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய இந்த கொடூரமான செயல்கள் கொண்ட நாடு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது.
ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.